எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாத ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக. தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபிங்க. உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 37:27, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் வருகிறது. நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். இந்த குடும்பம் அடியோடு அழிக்கப்பட்டு போய்விட வேண்டும், இந்த குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் சில மாந்திரிகங்கள் மந்திரங்களை செய்து உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நிலைத்து ஜீவித்திருப்பீர்கள். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சத்துரு உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று தீர்மானித்து உங்களுக்கு விரோதமாக எழும்பினானோ அதே சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வாழ வைத்து உங்களை அழகு பார்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் பார்க்கும்போது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நிலைத்திருக்க நீங்களும் நானும் தீமை செய்ய ஓடவே கூடாது. யாருக்கும் நம்மால் 4 பேர் அழிந்தார்கள் என்று சொல்லக்கூடாது, நம்மால் 4 பேர் வாழ்ந்தார்கள் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தீமை செய்வதற்கு நாம் ஓடாமல் நாம் நன்மை செயலாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்மால் என்ற மட்டும் நம்மளால் முடிந்த வரைக்கும், ஒருவேளை நீங்கள் கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த பதவி உட்கார வைத்திருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கலாம். இருக்கும் பொழுது எதற்காக கர்த்தர் உங்களை இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளை உதவி செய்வார், என் பிள்ளை தன்னை தேடியவர்களுக்கு உதவி செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் கர்த்தர் உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறது. எனவே உங்களுடைய பதவியையும் உங்களுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்யாமல் நம் கூடுமானவரை நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நிலைநிற்க பண்ணுவார், நிலைத்திருக்க பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தரை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் முடிவை உண்டு பண்ணி உடைய பிள்ளைகளை நிலைத்திருக்க பண்ணும் ஆண்டவரே. எந்தெந்த சத்ரு வேலையில் நிலைக்கக்கூடாது என்றும், பிசினஸில் நிலைக்கக்கூடாது என்றும், வீட்டில் நிலைக்கக்கூடாது என்றும் என்று போராடினார்களோ அந்தந்த சத்ருக்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவீராங்க. பாதுகாத்து கொள்ளும். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.